என்னமாமா ரவி வீட்டுல எதுவும் பிரச்சனையா? முகத்தை பார்த்தா தெரியல. ஏன்பா ரவி ஏதாவது சொன்னாரா? சும்மா சொல்லலம்மா, கொட்டிட்டார். மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டார். இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ. ஏய், எல்லாம் உன்னால தாண்டி. பணம் கொடுக்குறப்போ மாமாட்ட ஒரு வார்த்தை கேட்டு கொடுன்னு சொன்னேன்ல, அதான் நான் சொல்லிக்கிறேன் வாங்கிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கும் நான் தானா? அதான் மதியத்துக்குள்ள கொண்டு போய் கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல. சொன்னேன்டி, ஆனா மாமாட்ட ஒரு வார்த்தை கேட்டு கொடுன்னு சொன்னா இல்லையா? இல்ல வேணா வச்சுக்கோங்க நான் சொல்லிக்கிறேன் சொன்னியா இல்லையா? அடே அப்பா, இது குத்தமா? ஏய் பின்ன என்னடி, ஏதாவது வார்த்தை சொன்னா மதிக்கணும், கேட்டு நடந்துக்கணும். நான் சொன்னதுனால தானே நீங்க காசை வாங்கிக்கிட்டீங்க. வாங்கினேன், இல்லன்னா ஒண்ணு கிடக்கு ஒண்ணு சொல்லி தொலைப்பிய, அதுக்காக வாங்கினேன். டேய் விடுங்கடா, நீங்க ஏன்டா வீணா சண்டை போட்டுக்கிறீங்க? நான் அங்க போயாச்சு, பேச்ச கேட்டுக்கிட்டாச்சு, அதோட விடுங்க. ரவி மாப்பிள்ளை என்ன திட்டுறது எனக்கு என்ன புதுசா? எல்லாம் பழகி போச்சு, அதோட விடுங்க. சரி போ, போய் சாப்பாடு எடுத்து வை. மாமா போய் சாப்பிடுங்க. வேணாம்டா, எனக்கு சாப்பிடணும் போல இல்ல. மாமா பிரச்சனை எல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க. போங்க, சொன்னா கேளுங்க. எனக்கு சோறு இறங்காதுடா, விடுறா. சரிப்பா, படுத்துக்கங்கப்பா. சரி மாமா, நீ போய் படுங்க. போங்க. பாய் விஜய். பவானி, நீ போய் படிப்போ. சரிங்க மாமா. சரி சரி சரி, படுத்துங்க படுத்துங்க, நீ படுத்து. தூங்கு 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 தூங்கு. மாமா என்னமாமா எந்திரிச்சிட்டீங்க? மாமா தூங்கின வேலையாவதுரா. என்னாச்சு மாமா? ஏதாவது செய்தாவணும்டா. ஆமா தானோ. என்ன மாமா, என்னது? ஏன்? இல்லம்மா, இல்ல, என்ன தடுக்காதீங்க. நான் சொன்னபடி பணத்தை ஏற்பாடு செய்தாலோட என்னால தூங்க முடியாது. அப்பா படுங்கப்பா, முதல்ல ரெஸ்ட் எடுங்க. உனக்கு புரியாதுடா, எனக்கு தூக்கம் வராது. எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி தான் போய் கடைசி பச்சை பிடிச்சி அழகருக்குள்ள போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணது. அழகருக்குள்ளதுக்கா? மாமா படுங்க, காலைல போய்க்கலாம், படுங்க போங்க. ஆமாப்பா, இந்த நேரத்துல போய் உடம்புக்கு எடுத்துக்காதீங்கப்பா. என் உடம்புக்கு ஒண்ணும் ஆகாதுமா, நீ பேசாம. நான் இப்பவே போய் ஆகணும், பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி ஆகணும். என்னப்பா ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. விஜய், இது பிடிவாதம் இல்ல, வைராக்கியம். உனக்கு அவங்க அப்பனை பத்தி தெரியாதா? அத்தனை கடுமையா பேசியிருக்கிற. தாங்க போய் மனசு போய் நான் படத்தோட வரேன். மாமா அதுக்காக நைட்டே கிளம்பி போகணுமா? காலைல போய்க்கலாம், இருங்க. டேய் உனக்கு புரியாதுடா, இந்த மெட்ராஸ் இருக்குதே, இங்க எப்போ எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை தான். அந்த அழகு குளம் இருக்குதே, அது எங்க அம்மா மடி மாதிரி. என்னோட பிரச்சனைக்கு அங்கதான் தீர்வு கிடைக்கும். எப்படி எனக்கு இங்க பணம் கிடைக்கும்? நான் பணத்தோட வரேன். என்னமா தடுக்காதீங்க, நான் நிக்க மாட்டேன். நான் வரேன். வா, அத்தை கிட்ட கேக்கலாம். வா நிர்மலா, நட்ராஜோட சிகப்பு சட்டை பாத்தியா? என்ன நீ? நானே எடுத்து வச்சிருக்கேன், என்கிட்ட வந்து கேக்குறீங்க? நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? பாத்தியான்னு தானே கேட்டேன். பாக்கல, வேணும்னா நீங்களே தேடி எடுத்துக்கோங்க, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. வா. நிர்மலா, கொஞ்சம் வா. என்ன இடையில கொஞ்ச நாள் அண்ணியோட நல்லதானே பேசிட்டு இருந்தேன். இப்ப நான் ஒண்ணும் மாறிடலையே. இல்ல நிர்மலா, நான் தான் கண் கூட பாக்குறேன். ஏதோ பழைய மாதிரி ஐட்டம் தான் எனக்கு தோணுது. அண்ணே, எல்லாரும் எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இருந்துட முடியாது.
தெரிஞ்சுக்க. சரி, அவங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு அவங்க மேல எரிஞ்சு விடுற. இத பாரு, எனக்கு சில விஷயங்கள்லாம் புரியும். நீ மாறிட்ட. நான் ஒண்ணும் மாறல. அண்ணி தான் ரொம்ப மாறிட்டாங்க, தெரிஞ்சுக்க. அண்ணி மாறிட்டாங்க? ஆமாண்ணே. முன்னெல்லாம் அம்மாவோட குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருப்பாங்க. ஆனா இப்போ பதிலுக்கு பதில் பேசுறாங்க. அவங்களோட குணம் தான் அவங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்கு வீணா வம்ப வளர்க்கணும்? என்ன பேசுற? காலம் பூரா அவங்க பொறுத்துக்கிட்டே போணுமா? பதிலுக்கு ஒரு தடவை கோவம் வராதா உங்களுக்கு? நீ எப்பவுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுற. அவங்கள பத்தி இன்னும் நீ சரியா புரிஞ்சுக்கல. யார், நானா? அண்ணிய 100க்கு 100 சரியா புரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசுறேன். நீயும் கொடைக்கானலுக்கு வந்திருந்தா அவங்கள பத்தி தெரிஞ்சிருக்கும். என்ன தெரிஞ்சிருக்கும்? அண்ணே, அம்மா கோவப்பட்டாங்கல்ல, அந்த கோவம் வெளிப்படுத்தின விதம் வேணா தப்பா இருக்கலாம். ஆனா அந்த கோவம் நியாயமானதுதான். சில விஷயங்களை நான் சொன்னா சரியா இருக்காது, அசிங்கம். அதனாலதான் நான் எதுவும் பேசல. இப்ப கூட நீ கேக்குறேன்றதுனால தான் சொல்றேன். எனக்கு என்னென்ன வயசு, இவங்களோட தானே நானும் போயிருக்கேன். என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு இவங்களுக்கு ஒரு சின்ன உறுத்தல் இருக்கணுமா வேண்டாமா? மத்தவங்க எனக்காக பரிதாபப்படணும், அழணும் அப்படின்னு சொல்லல. ஆனா ஒரு சின்ன அக்கறை வேண்டாமா? மத்தவங்களை விடுன. ஆனா இந்த அண்ணனும் அண்ணியும் ஒட்டு மொத்தமா என்னையும் என் நிலைமையும் மறக்கலாமா? நான் ஒருத்தி இப்படி இருக்கேன்றத ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா அத்தனை ஆர்ப்பாட்டமும் ஆறாவரமும் கிண்டலு கேலியும் வருமா? எப்படி நான் வரும்? போன இடத்துல அவங்க அதெல்லாம் போன இடத்துல யோசிக்க முடியுமா? நீ சப்ப கட்டு கட்டுவ. ஆனா இப்படி யோசிச்சு பாருன்னு, அண்ணியோட தங்கச்சிங்களுக்கு யாருக்காவது ஒருத்திக்கு என்னோட நிலைமை ஏற்பட்டு அங்க குழந்தையோட தனியா நின்னுட்டு இருந்தா அப்ப இந்த வலியும் வேதனையும் உணர்வாங்களா மாட்டாங்களா? இல்ல இப்படிதான் நடந்துப்பாங்களா? ப்ளீஸ் போதும், இதோட இந்த பேச்சு நிறுத்து. நமக்கு வருத்தம் இருக்கலாம், அதுக்காக மத்தவங்களும் வருத்தப்படணும், சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு எதிர்பார்க்கலாமா? அது இல்லன்னு. இல்ல நிர்மலா, நீ படிச்ச பொண்ணு தானே, நீயே புரிஞ்சுக்கலாம். எப்படி அண்ணி உங்ககிட்ட அக்கறையா இருக்காங்களா இல்லையாங்கிறது அவங்களோட சந்தோஷத்தை வச்சு முடிவு பண்ற விஷயமா? பைத்தியகாரத்தனமா இல்ல? நம்மளோட சுகதுக்கங்களை நம்ம தான் அனுபவிக்கணும். நம்மளை வச்சுதான் மத்தவங்களோட சுகதுக்கம் இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. என் கஷ்டத்தை நான் தான் அனுபவிக்கணும், உன் கஷ்டத்தை நீ தான் அனுபவிக்கணும். இதுதான் உலகத்தோட நியதி. இது கூட புரியாம பேசிக்கிட்டு இருக்க? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இங்க இந்த வீட்டுக்குள்ள அண்ணி உன் மேல அக்கறையா நடந்துக்கலையா சொல்லு. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல எல்லாருமா சேர்ந்து ஜாலியா கொடைக்கானல் போயிருக்கும் போது சந்தோஷமா இருக்கிறது நேச்சுரல் தானே. அது ஒரு குத்தமா நினைக்க முடியுமா? இல்ல அங்க போயோ அந்த சூழ்நிலையிலயும் அவங்க சந்தோஷத்தை எல்லாம் மறந்துட்டு உன்னையும் என்னையும் நினைச்சு ஆழணும்னு எதிர்பார்க்கறது அசிங்கமான எண்ணமா படல உனக்கு? இத பாரு நிர்மலா, இந்த அம்மாவுக்கு இருக்கிற வியாதி உனக்கு வர வேண்டாம். அதோட பாதிப்பு உனக்கு மட்டும் இல்ல, உன் குழந்தைக்கு நான். புரிஞ்சுக்க. ஹலோ ரவி. குட் மார்னிங் சார். உட்காருங்க. அப்புறம் என்னாச்சு டெபாசிட் விஷயம்? இன்னைக்குள்ள கொடுத்தா தான் உண்டு. பணத்தை ரெடி பண்ணிட்டீங்கல்ல? ரெடி பண்ணிட்டேன். இந்தாங்க பணம். ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டேன். நீங்க பாட்டுக்கு ஏஜென்சி அமௌண்ட் கூட்டி அல்லல் பட வச்சிட்டீங்க. நான் என்ன பண்றது ரவி, கம்பெனில ஏத்திட்டாங்க, நான் ஏத்தலையே. எப்படியோ பணத்தை புரட்டி கட்டிட்டீங்க, அதுவே ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு நல்ல ஏஜென்சியை கை நழுவாம பாத்துக்கிட்டீங்க, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. நல்ல ஏஜென்சி. அது ஒரே காரணத்துக்காக தான் நாயை அலைஞ்சு பணத்தை போட்டேன். நல்லதுதான் ரவி. எப்படி இந்த பிசினஸ்ல ரொம்ப பெரிய ஆளா வருவீங்க. இந்த கம்பெனில இருந்து புதுசா இன்னும் சில ப்ராடக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க, அதே உங்களுக்கு தரக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க அதை வச்சு டெவலப் பண்ணீங்கன்னா ரொம்ப பெரிய ஆளா வரலாம். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆல் தி பெஸ்ட் ரவி. தேங்க்யூ. அப்ப நான் கிளம்புறேன். இதுக்குண்டான ரெசிப்ட் உங்களுக்கு நாளைக்கு வந்து சேரும். சரி. ஹாய் ரமேஷ். ஹாய்டா, எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்டா. ஆமா, அது நீ கடையில இருக்க டைம் ஆச்சு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இவ்வளவு நேரம் கடையில தான் உட்காந்துருந்தேன். இப்பதான் கடைக்கு அப்பா வந்தாரு, அதான் இங்க வந்தேன். முன்னெல்லாம் கடைன்னு கடையிலேயே கிடப்ப. இப்போ மூடு எங்கேயோ மாறுது, பாத்து. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, கடையில உட்காந்துருந்தா அப்பா ஏதாவது அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு, அதனாலதான் கிளம்பி இங்க வந்துட்டேன். ஓ, அதான் காரணம். அதான் நாங்க நம்பணும் இல்ல?
அங்க தாங்க முடியாம தான் இங்க வந்த நீ அட்வைஸ் பண்றியா? ஏன் நான் வரக்கூடாதா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, உன்ன போய் அப்படி சொல்லுவேனா? அக்கா என்ன விஜி? இன்னைக்கு கிளம்பலான் இருக்கேன்க்கா. எங்க? வீட்டுக்கு தான், எங்க வீட்டுக்கு தான் போறேன். அப்ப இது மட்டும் யாரோட வீடா? இது உன் வீடு. பாத்தியா, பிரிச்சு பேசுறல்ல. ஐயோ அக்கா, அவர் தனியா இருந்து கஷ்டப்படுவாரு, அதனாலதான் சொல்றேன். அடேங்க அப்பா. தானோ என்ன மாமா? என்ன மாமா போனவருன்னு ஆளே காணுமே. ஆமா மாமா, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. யார் யார்கிட்ட பணம் கேட்டு சிரமப்படுறாரோ தெரியல. பாவம் அப்பா, காசு இல்லாம எங்கெங்க கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுவும் அந்த ஊருக்கு போய் காசு கிடைச்சாதான் ஆச்சு, இல்லாட்டி என்ன பண்ணுவாரோ தெரியல. தனக்கு நீ இது வரைக்கும் யார்கிட்ட போய் ஒரு பைசா கூட கேட்டது இல்ல மாமா. இப்ப மருமகனுக்காக போய் பல்ல காட்ட வேண்டியிருக்கு. பவானி, ஏன் நீ காலேஜ் போல? இல்ல மாமா, இன்னைக்கு எனக்கு காலேஜ் லீவ். ஏண்டி, பாப்பாக்கு ஒரு Dress போட மாட்டேன்? சரியான இவடி இவ. என்ன தூங்குறாளா அவ? ஆமாக்கா. சரி, 11:30 ஷோல படத்துக்கு போலாமா? இல்லடா. ஏன் என் கூட எல்லாம் வர மாட்டியா நீ? அதெல்லாம் உன்னை தாண்ட இந்த விஷயத்துல நான் முழுசா நம்புறேன். என்னங்க அம்மாவை தேடுறீங்களா? ஆ, ஆ. அம்மா இப்பதான் கடைக்கு போனாங்க. அப்படியா? அது சரி, நீ எங்க போல? இல்லைங்க, நான் எங்கேயும் போல. ஏப்பா, உன்னை நான் ரொம்ப நல்ல புள்ளன்னு நினைச்சேன். ஆனா வேலை வெட்டி இருக்கும் போகாம வீட்டுக்குள்ளேயே கடந்து வெட்டி பொழுது போக்கிட்டு இருக்க. ட்ரை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஏன்பா, 4 இடம் அலைஞ்சு தெரியாம அப்படி என்னத்த ட்ரை பண்ற? இந்த வயசுல இந்த மாதிரி அரட்டை அடிச்சு நின்னுட்டு இருந்தா ரொம்ப கஷ்டம். அது சரி, கேட்ட கொஞ்சம் சாத்தி வச்சிருக்க கூடாது? கொண்ட கொண்ட நாய்ங்க எல்லாம் உள்ள வருதுல. என்னங்க இன்னைக்கு சம்பந்தம் இல்லாம என்னென்னமோ பேசுறீங்க? உனக்கு அப்படிதான் இருக்கும், நீயே சொல்ல மாட்ட. திருநாய் உன்னிங்க அலைஞ்சுகிட்டு இருக்கு, அது அடிக்கடி சும்மா சும்மா உள்ள வருது. ஏற்கனவே ஒரு தடவை அடிபட்டும் அறிவு வரல, எங்கடா சோத்துப்பானை கிடைக்கும்னு அலையுது. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அது என் கையால அடி வாங்கத்தான் போகுது பாரு. பாத்தியாடா, வில்லேஜ்ல இருந்து வந்தவங்க சரியா இருக்கு. என்ன பேச்சு பேசி போறாங்க பாரு. உன்னை தெருநாயின்னு சொல்லிட்டு போறாங்க. விட்ற, ஏதோ சொல்லிட்டு போறாங்க. நீ ஏன்டா டென்ஷன் ஆகுற? என்னடா பேசுற நீ? பரவாயில்ல விட்ற, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. பாவம், அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்னவோ. அட பாவி, என்னாச்சு உனக்கு? என்ன இல்ல இவ்வளவு மண்மட்டியான? இத பாரு, எனக்கு என்னோட பவானி வேணும். அதுக்காக எதையும் தாங்கிக்கிற முடிவுக்கு எப்போ வந்தாச்சு. தவற என்ன லட்சுமணா, பேப்பர் பாக்குறியா படிக்கிறியா? ரெண்டு பேரும் பண்றேன். கோபி, என்னன்னு இது? நேரா கிச்சன்ல இருந்து வரேன், அதான் இந்த கெட்டப். இதெல்லாம் வெள்ளைக்காரன் சைடுப்பா. சகிக்கல. கோபி, இன்னைக்கு டிஃபனுக்கு ஸ்பெஷல் ஐட்டம் பண்ணிருக்கேன். இன்னைக்கு நீ அதை தான் சாப்பிடுற. கொடுங்க. இந்த ஐட்டத்தை மட்டும் நீ சாப்பிட்டேன்னு வை, அப்புறம் நீ விடவே மாட்டேன். ஏண்டா அப்படி நட செஞ்சிருக்க? சாதாரண தோசை தான், ஆனா அதுல பல ஐட்டங்களை மிக்ஸ் பண்ணி ஒரு அருமையான காம்பினேஷன்ல ரெடி பண்ணிருக்கேன். சாப்பிடு, நல்லா சாப்பிடு. கோபி, இந்த தக்காளி, ரவை, பாசி பயிறு இந்த மாதிரி சமாச்சாரங்கள் எல்லாம் நான் மாவுல கலக்கிற விதம் எனக்கு திருப்பதியில லட்டு பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷல் காம்பினேஷன் ஏன் ராஜேஷ் எல்லாம் அடிக்கடி சொல்லுவா. ஏண்டா குமார், நீ இந்த அளவுக்கு சொல்லிட்டு இருக்க, கோபி எந்த ரியாக்ஷன் இல்லாம சாப்பிட்டு இருக்கான்? அது இந்த மாதிரி தோசையை கோபி எப்பவும் சாப்பிட்டது இல்ல, ஒரு சந்தோஷத்துல பேச்சு வர மாட்டேங்குது. அப்படித்தானே? கண்ணல கலங்குது பத்தியா? டேக் இட் ஈஸி கோபி, டேக் இட் ஈஸி. மிளகாய கடிச்சிட்டேன். தபார், நீ மிளகாய் கடிக்கிற, பார்த்து சாப்பிடணும்ல. என்னையா பாத்துறா கோபி, தண்ணிடியா. பாவண்டா கோபி, உன் தலையில தப்பாரு. இவன் தோசை சுட்டு கொடுத்து நீ சாப்பிடணுங்கிற நிலைமை போச்சு. லட்சுமணா, ரொம்ப பேசாத. எங்க அப்பா சுட்டு போடுவாரு வேலை கெட்ட வேலையில ராத்திரில ஈரோட்டு கம்பளம் மாதிரி ஒரு தோசை. அதையே தின்னு ஜீரணிச்சு பழகினவன் என் தம்பி. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன? நீ சாப்பிடு. என்னடா ஏதோ யோசிக்கிற மாதிரி தெரியுது? விஜய் போய் கூப்பிட்டு வரணும்.
வெரி குட் கோபி, இப்பதான் நீ புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்க. கோபி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இத்தனை நாள்ல விஜய் உன்னை பிரிஞ்சு இருந்தது உண்டா? இல்ல. முதல்ல பிரிஞ்சிருக்காங்கிற உன் மேல பிரியமா இருக்கிறவனுக்கு உன்னை பார்க்கணும் தோணல. இந்நேரம் அவளே கிளம்பி வந்துருக்கலாம்ல. இப்ப என் ராஜ்யத்தை எடுத்துக்க. என்ன 10 பைசாக்கு மதிக்க மாட்டானே தவிர மத்தபடி என்ன பிரிஞ்சு கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டா. ஆமாண்டா, வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு உன் கை பக்குவத்துக்கு அவளை பழக்கி வச்சுட்ட. வேற என்ன பண்றது? கோபி, விஜய் இந்நேரம் கிளம்பி வந்துருக்கணும்டா. உன்னை விட்டு எப்படி தனியா இருக்கலாம்? நீங்க 2 பேரும் இருந்து இருப்ப வாழ்ந்த வாழ்க்கை என்ன? என்ன இதுக்காகத்தான் டிஃபனை கொடுத்தீங்களா? டிஃபனை கொடுத்துட்டு ஏத்தி விட ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய், நான் சொல்றதுல பாயிண்ட் இருக்குடா. ஒரு சின்ன யோசனை சொல்றேன் கேட்டுக்க. இன்னைக்கு நீ அவளை போய் கூப்பிடாத. அவ வராளா இல்லையா பாரு. வரலன்னு வச்சுக்க, வேற வழி. நாளைக்கு நீயே போய் அவளை கூட்டு வந்துரு. இதுல இருந்து என்னத்தை கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அத கேளு. இது ஒரு சூப்பர் ஐடியாடா. தம்பதிகள்ல யாருக்கு யார் மேல அதிக பிரியம் இருக்குன்னு இதுல தெரிஞ்சிடல. அட போடா கிறுக்கா, நீ மத்த ஆளுங்களை பத்தி சொன்னா சரி, ஆனா கோபி விஜய் விஷயத்துல அது வெட்டி வேலை. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கோபி மேல விஜய்க்கு எவ்வளவு பிரியம் இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கிறோம்ல. அண்ணே போது நிறுத்துங்க. ஆள் மாத்தி ஆள் பேசி கடைசி சண்டையில முடிய போகுது. சட்னி போட்டுமா? வாடா வா. மாப்ள வாங்க மாமா. அம்மா நல்லா இருக்காங்கல்ல? பரவாயில்ல மாப்ள. நீங்க போன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு திருப்தியாவே இருந்துச்சு. அது வரைக்கும் டென்ஷனாவே இருந்தேன். நேத்து ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டி வந்தோம். இப்போ ஓரளவுக்கு பேசுறாங்க, சாப்பிடுறாங்க. நீ அங்க இருந்து கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் தானே. கவிதா அங்க இல்ல, அம்மாவை ஒரு 3 மாசம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. அதான் ஊடமா இருந்து வேலை பார்க்கட்டுமே கவிதா அங்கேயே விட்டு வந்திருக்கேன். அது கூட கரெக்ட் தான் மாமா. ஏன்னா அவங்க வயசானவங்க, கூட ஒரு ஆள் துணைக்கிறதுக்கு நல்லது இல்லையா? நீங்க பண்ணது கரெக்ட் தான் மாப்ள. நானும் இங்க கார்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்பப்ப ஊருக்கு போயிட்டு வந்துடலாம்ல. என்ன சொல்ற சிவராமா? இது நீ கல்யாணம் ஆன மறுநாளே யோசனை பண்ணிக்க வேண்டியது. நவ் இட்ஸ் டூ லேட். லட்சுமணா, உனக்கும் இந்த மாதிரி சொந்தக்காரங்க பெரியவங்க யாராவது இருக்காங்களா? ஏன்டா கேக்குற? இல்ல, நீ கூட வீட்டை ஷிஃப்ட் பண்ணி அடிக்கடிக்கு வந்து பார்க்கலாம் இல்லையா? நமக்கு அந்த யோகம் இல்ல கோபி. அண்ணே, மாமா டிஃபன் எடுத்து வைங்க. கொண்டார. எல்லா தண்டச்சோருக்கும் வடிச்சு கொண்டன்னு ஏன் தலையில இருக்கு? மாப்ள, வர வர தோசை முருகலா மாப்ள. கொண்டார. மாப்ள, வாங்கப்பா. இந்தாங்க மாப்பிள்ள. என்னது? இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவில் என்னால இப்போதைக்கு 10,000 தான் பரட்ட முடிஞ்சு. இப்ப எதுக்கு இது மாப்பிள்ள? பெரிய மனசு பண்ணி எனக்காக மறுக்காம இதை வாங்கி மாப்பிள்ள. இப்ப எதுக்கு இது? உங்க பணம் எனக்கு எதுக்கு? நாக்க வலிக்கிறதுக்கா? நானும் மருமகனுக்கு பணத்தை கொடுத்து பெருமை அடிச்சுக்கிறதுக்காக இந்த பணத்தை எடுத்துட்டு வந்தீங்க. உங்களால நான் அசிங்கப்படுறது போதும். என் பிசினஸும் போயிடுச்சு. இந்த பணத்தை எடுத்துட்டு போங்க.
ஹலோ, ரவி இருக்காருங்களா? இருக்காருங்க. நான் அவரோட மிஸ்ஸஸ் தான் பேசுறேன். சொல்லுங்க. அயன் பாக்ஸ் கம்பெனியோட ரெப்ரசன்டேட்டிவ் பேசுறேன். ஏஜென்சி டெபாசிட்டை சார் காலையில கடையில வச்சு என்கிட்ட கொடுத்தாரு. அதுல ஒரு 500 ரூபா நோட்டு எக்ஸ்ட்ரா இருந்தது. அதை நான் கடைக்கு வந்து அவர்கிட்ட திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லுங்க.